வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. உலகப் பரப்பை நேற்றிரவு கடந்த முழுமையான சந்திர கிரகணத்தில் இலங்கையர்களும் இரத்த நிலா எனப்படும் செஞ்சந்திர காட்சியை நேற்று கண்டிருக்கக்கூடும். சந்திரன் முழுமையாக கருமையடைந்து இந்த இரத்த நிலா தோன்றியமை நேற்று அதே நாளான செப்டம்பர் 7 96ஆம் ஆண்டு செம்மணி படைய காவலரனில் சிக்க வைக்கப்பட்டு ஸ்ரீலங்கா படையினரால் பாலியல் வன்புணர்வால் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட 11 வயது கிருஷாந்திக்கும் தனது மகளை தேடிச் சென்ற அவரது தாயாரான ராசம்மாவுக்கும் சகோதரர் பிரணவனுக்கும் அயலவரான கிருவாகரனுக்கும் நேர்ந்த கதிகளின் கருமை மற்றும் அவர்கள் சிந்திய உதிரத்தின் நிறத்தையும் இந்த இரத்த நிலா ஏதோ ஒரு வகையில் அதே நாளில் சாட்சியப்படுத்தியும் உள்ளது. கிருஷாந்திக்கு ஏற்பட்ட இந்த துன்பியல் கதிக்கு அடுத்த வருடம் 30ஆம் ஆண்டு நினைவு கடக்கப் போகும் நிலையில் இப்போது அதே செம்மணி மண்ணில் 240க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்டமை நூற்றுக்கணக்காக தமிழர் தாயக பகுதியில் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களுக்கு நேர்ந்த இறுதி தீர்வு குறித்த அச்சங்களையும் நீட்சிப்படுத்தியுள்ளது. செம்மணி அகழ்வுகளுக்கு அனைத்துலக நிபுணத்துவம் மற்றும் அனைத்துலக கண்காணிப்பு கோரப்பட்டாலும் அவையாவும் கொழும்பு அதிகார மையத்தால் நிராகரிக்கப்பட்ட பின்னணியில் இன்று இலங்கை அதிர்வுகளை உள்ளடக்கி ஜெனீவா அமர்வு இடம்பெற்று வருகிறது. இன்று பகல் இலங்கை குறித்து மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையும் வெளிப்பட்டது. ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல் வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் இலங்கையை மையப்படுத்தி வெளிவந்தன. அதற்கு பின்னர் தமது அரசாங்கத்தின் ஜெனீவா நிலைப்பாடு மற்றும் இலங்கையின் நல்லிணக்க சூழலுக்காக தமது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சரும் முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான விஜித ஹேரத் இலங்கை குறித்த அறிக்கையிடலை செய்தார். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை குறித்த ஜெனீவா பொறியை உருவாக்கிய நாடான அமெரிக்கா தற்போது மனித உரிமை பேரவையில் தனது பிரசன்னத்தை அகற்றிய நிலையிலும் அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் டிரம்பின் ஆட்சியால் பூகோள அரசியல் ஒழுங்கு மாற்றம் அடைந்து உலகம் மீண்டும் ஒருமுறை பனிப்போரின் புதிய அத்தியாயத்துக்குள் நுழைந்த பின்னணியிலும் ஜெனீவாவின் 60வது அமர்வு இன்று ஆரம்பித்தது. கொழும்பு அதிகார மையத்தை பொறுத்தவரை அது இலங்கைக்கு வந்த மாமணியாக சித்தரிக்கப்படும் முதலாவது மார்க்சிச ஆட்சி என்ற அடையாளத்துக்குள் உள்ள ஏகேடிஆரின் ஆட்சியாக இருந்தாலும் எப்போதுமே ஜெனீவா அமர்வுகள் விரும்பத்தகாதவை, உறுத்தலுக்குரியவை. அமெரிக்கா ஆரம்பத்தில் சுழிவோட்ட இந்த ஜெனீவா பொறி கொழும்புக்கு நீண்ட காலமாகவே ஒரு இழுவறி நிலையை ஏற்படுத்தி வந்தாலும் கொழும்பு அதிகார மையம் விரும்பிக் கொள்வது போல ஜெனீவாவில் இருந்து அதனால் முற்றாக விடுபட முடியவில்லை. தொடர்ந்தும் ஜெனீவாவின் பார்வைக்குள் இலங்கை இருப்பது ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களுக்கு ஒரு தொந்தரவான விடயம். அந்த தொந்தரவை இப்போது முதன்மை தலையாரி அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கமும் எதிர்நோக்கிக் கொள்கின்றது. இப்போது பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னகர்த்த முயற்சிகளை செய்தாலும் ஜெனீவா விடயத்தில் ஸ்ரீலங்காவின் அரசாங்கம் எவ்வளவு தூரம் முன்னணியில் செல்வதற்கு தயாராக உள்ளது என்பது ஒரு முக்கியமான வினா. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை அது அனுபவம் இல்லாமல் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பொறியில் சிக்கிக் கொண்டதான விமர்சனங்களை தென்னிலங்கை கடும்போக்கு முகங்கள் வெளிப்படுத்த தலைப்படுகின்றன. அரசாங்கத்தின் இந்த அனுபவமற்ற தன்மைதான் ஐநா மனித உரிமை ஆணையாளரை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் செம்மணிக்கு செல்ல வைத்ததாகவும் கடும்போக்காளர்களின் விசனம் இருக்கின்றது. அதாவது அனுர அரசாங்கம் மேற்குலகிடம் ஜெனீவா பொறியில் சிக்கிவிடும் என்ற ஒரு கிளேசம் ஊதி பெருக்கப்பட்ட நிலையில் தென்னிலங்கையில் இருப்பதை இன்று ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி வெளிவந்த சிங்கள இதழ்களின் அதாவது தினசரிகளின் செய்திகளிலும் காண கிடைத்தது. ஆயினும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றது. ஆனால் ஜெனீவாவில் கடும்போக்கான புதிய தீர்மானங்கள் வந்தால் அதனை தமது அரசாங்கம் எதிர்க்கும் என ஏகேடிஆர் தரப்பு கூறிக்கொண்டாலும் அந்த தீர்மானம் வாக்களிப்புக்கு விடப்பட்டால் அதில் தமது அரசாங்கம் ஒரு மூக்குடைவை எதிர்நோக்கும் என்பதையும் ஏகேடிஆர் தரப்பு கடந்த கால பட்டறிவுகளின் அடிப்படையில் உணராமல் இல்லை. இதற்கிடையே
இலங்கையின் இறுதிக்கட்ட போரில், அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவல நாட்களில் இடம்பெற்ற வெள்ளை கொடி சரணடைவுக்கு பின்னர் காணாமலாக்கப்பட்ட மாந்தர்கள் குறித்து முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்த ஒரு விசாரணைக்கும் தமது அரசாங்கம் ஒருபோதும் தடையாக இருக்காது என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்ததான செய்திகள் வருகின்றன. ஹரணி அமரசூரியா வெளிப்படுத்திய இந்த செய்தியானது நிச்சயமாக ராஜபக்சேக்களுக்கு உவப்பான செய்தியாக இருக்க போவதில்லை. கடந்த ஆட்சியாளர்கள் மனித உரிமை பேரவைக்கு சென்று வெறும் அறிக்கைகளை சமர்ப்பித்துவிட்டு வந்ததாகவும், ஆனால் ஜெனீவாவுக்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் அவர்கள் நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டாததால் தான் ஜெனீவா பொறிமுறை தொடர்ந்தும் இலங்கையை நசுக்கிக் கொள்வதாகவும் ஹரணி கவலைப்பட்டுக் கொண்டார். இவ்வாறாக ஸ்ரீலங்கா பிரதமரின் கவலையும் கருத்துக்களும் பெற ஜெனீவா அமர்வின் பின்னணியில் யாழில் கடந்த 2000ஆம் ஆண்டில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகர் மயில்வாகனன் நிமலராஜனின் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பாக தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டம் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கையிடலை வெளியிட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்மின் சூக்காவின் கீழ் செயற்படும் தென்னாப்பிரிக்க அமைப்பு கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் அட்மிரல் ஆஃப் தி ஃபிளீட் அடையாள முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்நாகுடவின் போர் குறித்த சுயசரித நூல் விற்பனைக்கு பிரித்தானியாவில் ஆப்படித்திருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இந்த ஆப்படிப்பு குறித்து நேற்றைய பதிவில் கூறப்பட்டிருந்தது. இப்போது அதே தென்னாப்பிரிக்க அமைப்பு தான் ஊடகர் மயில்வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணைகள் தொடர்பான 70 பக்க அறிக்கையை நேற்று பகிரங்கப்படுத்தியது. நேற்று பகிரங்கப்பட்ட இந்த அறிக்கையில் 2000ஆம் ஆண்டு அக்டோபரில் இடம்பெற்ற நிமலராஜனின் படுகொலை குறித்த விசாரணைகள் முழுமையாக தோல்வி அடைந்ததாகவும், ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் கடந்த 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக ஊடகர்களை படுகொலை செய்த கொலையாளிகளை திட்டமிட்ட ரீதியில் பாதுகாத்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அத்துடன் 2000ஆம் ஆண்டுக்கும் 2010ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கொல்லப்பட்ட 44 ஊடகர்கள் மற்றும் ஊடக பணியாளர்களின் கொலைகள் தொடர்பாக எந்த ஒரு குற்றவாளியும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டது. நிமலராஜனின் கொலை குறித்த விசாரணையில் கொலை சம்பவம் இடம்பெற்ற இடம் ஒருபோதும் பாதுகாக்கப்படவில்லை எனவும், அந்த இடம் ஆவணப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படவில்லை எனவும், இதேபோல படுகொலை இடம்பெற்ற பின்னர் அது குறித்த நிழல் படங்களோ அல்லது தடயவியல் ஆதாரங்களோ தொகுக்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது. அத்துடன் நிமலராஜனின் கொலை சம்பவம் இடம்பெற்ற இரவு அந்த பகுதியில் கடமையில் இருந்த ஸ்ரீலங்கா படையினரை விசாரணை செய்வதற்கே பல வருட காலங்கள் எடுத்ததாகவும், நிமலராஜனுக்கு விடுக்கப்பட்ட கொலை அச்சுறுத்தல் குறித்தோ அல்லது அவருக்கு தொலைபேசி மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் குறித்தோ எந்த ஒரு விசாரணைகளும் காவல்துறை தரப்பால் இல்லையென்றால் அரச தரப்பால் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டது. பாதுகாப்பு தரப்பின் உதவியுடன் இந்த கொலை இடம்பெற்றதான குற்றச்சாட்டுக்கள் இப்போது இந்த அறிக்கையில் வலுவாக முன்வைக்கப்பட்டதுடன், இவ்வாறான கொலைகளை செய்த சந்தேக நபர்கள் இலங்கையில் சுதந்திரமாக உலாவரவும் மேலும் பல படுகொலைகளை செய்ய அனுமதிக்கப்படவும் அரசாங்கம் அனுமதித்துக் கொண்டதாகவும், இறுதியில் தமது இலக்குகள் எல்லாம் முடிவடைந்த பின்னர் கொலையாளிகள் நாட்டை விட்டு வெளியேற அரசாங்கம் அனுமதித்துக் கொண்டதாகவும் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உண்மை மற்றும் நீதி திட்டம் நேற்று தனது அறிக்கையில் குறிப்பிட்டது. இலங்கையில் பல கொலைகளுக்கு நம்பத்தகுந்த உள்நாட்டு பொறுப்புக்கூறல் இல்லாத நிலையில் தற்போது நிமலராஜன் கொலையில் பிரித்தானியா சில விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள உண்மை மற்றும் நீதி திட்டம், இதன் அடிப்படையில் நிமலராஜன் கொலையை மையப்படுத்தி இங்கிலாந்தின் நார்த்ஹாம்ப்டன்ஷியரில் 48 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதாகவும், அதேபோல 2001ஆம் ஆண்டு தீவக பகுதியில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் பேரணியில் இடம்பெற்ற தாக்குதல், அதில் இடம்பெற்ற கொலை குற்றங்களின் தொடர்பட்ட இன்னொருவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் கூறுகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் ஜெனீவா அமர்வின் பின்னணியில் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உண்மை மற்றும் நீதி திட்டம் பல முனைகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இலக்கு வைப்பது சமகாலத்தில் மிக தெளிவாகவே தெரிகின்றது. ஆனால் இந்த இலக்குகளின் போது தற்போது ஸ்ரீலங்காவில் ஆட்சி பொறுப்பில் உள்ள ஏகேடிஆர் அரசாங்கம் எந்த விதமான பொறுப்புக்கூறலை பதிலாக வழங்கப் போகின்றது என்பதுதான் விடை தெரிய வேண்டிய விடயமாகின்றது.